கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருந்தாலும் நாம் அதை செய்யாமல் போகிறது எவ்வளோ நஷ்டன்றதை நாம் அறிஞ்சிக்கிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் தேவனுடைய அன்பை அடுத்தவங்களுடைய இதயத்தில் விதைக்க வேண்டிய ஊழியக்காரங்க தான். அதே போல் நம்ம ஆள் பார்த்து பேச முடிஞ்சால் பேசுவோம், இல்லைன்னா பேச மாட்டோம். இன்னும் சிலர் சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு அப்புறம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நினப்போம். அப்படி செய்கிறது சரியானதே கிடையாது. இது ஒரு சம்பவத்து மூலயமா இன்னைக்கு கற்றுக்க நேரம் எடுத்துப்போம். 10 வயசு நிரம்பிய சின்னவன் ஒருத்தவன் விதவையான தன்னுடைய தாயாரை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய அண்ணனோட ரொம்ப தூரத்தில் உள்ள பள்ளிக்கு சென்று படிச்சுட்டு வந்தான். அங்கே அவன் தாயை விட்டு பிரிஞ்ச துயரத்தில் மூழ்கி இருந்தான். அவனுடைய அண்ணன் அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருந்த கடத்தெருவுக்கு கூட்டிகிட்டு போனான். சின்ன பையனுடைய கண்களில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ணன் தூரத்தில் வந்துட்டு இருந்த ஒரு பெரியவரை காமிச்சு, அழாத, அந்த பெரியவர் உனக்கு 1 சென்ட் காசு கொடுப்பாரு, அதாவது 1 ரூபா காசு கொடுப்பாருன்னு சொன்னான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் கேட்டான். இந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு புதிய நபருக்கும் அவர் காசு கொடுப்பாரு அப்படின்ட்டு அண்ணன் பதில் சொன்னான். சின்னவன் ஆவலோட அவர் பக்கத்தில் வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த வயசானவர் சின்னவன் பக்கத்தில் வந்ததும் அவர் தன்னுடைய தலையில் இருந்த தொப்பியை எடுத்துட்டு சின்னவனை பார்த்து, ஊருக்கு புதுசான்னு கேட்டார். இன்னைக்கு தான் இவன் இங்கே வந்தான்னு அண்ணன் பதில் சொன்னான். சின்னவனும் அவருடைய சட்டப்பைக்குள்ளே கையை விடுவாரா அப்படின்ட்டு ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த முதியவர் சின்னவன்கிட்ட ரொம்பவே அன்பா, பரலோகத்தில் நம்மளுடைய தந்தையாகிய கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்ம ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழிகளை வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நாம் அதன்படி செய்யலை அப்படின்னா அவருடைய தண்டனைக்கு ஆளாகும். நாம் தண்டனைக்கு தப்ப வேணுன்றதுக்காக அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புனார். நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் சிலுவையில் மரிச்சார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளுடைய பரம தந்தையாகிய பிதா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு பரம ராஜ்யத்தில் என்னென்னைக்கும் அவரோட வாழ்கிறதுக்கு நம்மளை அழைச்சிட்டு போவாருன்னு பொறுமையோடு அவனுக்கு விளக்கி சொன்னார். சின்னவனுக்கு தன்னுடைய தாயை பிரிஞ்ச கவலையெல்லாம் பறந்தோடி போயிடுச்சு. இயேசுவை தன்னுடைய தந்தையாகவும் தன்னுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கிட்டான். அந்த முதியவரும் அவனுக்கு 1 சென்ட் காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அந்த சின்னவனுக்குள்ளே இருந்த எண்ணெல்லாம், நான் ஒரு பெரிய செல்வந்தன் ஆகிட்டேன், இனிமே என் தேவைகளை சந்திக்க ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு அப்படின்றது தான். அந்த சின்னவன் யாராக இருக்கும்னு நீங்கள் சிந்திக்கிறீங்களா? அவர் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து தேசத்தில் பெரிய எழுப்புதலுக்கு வித்திட்ட டிஎல் மூடி பிரசங்கியார். இன்னும் அந்த முதியவர் பேசிய வார்த்தைகள் என்னுடைய காதில் துணிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு 50 வருஷம் கழித்து டிஎல் மூடி ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிஎல் மூடி பிரசங்கியார் தன்னுடைய ஊழிய பயணத்தை சிறுவர் ஊழியத்தில் இருந்து தான் ஆரம்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஏற்ற நேரத்தில் அந்த சிறுவனுக்கு அந்த முதியவர் சொன்ன நற்செய்தி எவ்வளவு பெரிய ஊழியரை உருவாக்கி இருக்குது பாருங்க. நாங்கள் செல்லக்கூடிய கிராமங்களில் சிறுவர்களுக்கும் இயேசுவனுடைய அன்பை நற்செய்தியாக நாங்கள் அறிவிப்போம். உங்களுடைய ஊரில் இல்லை நீங்கள் வசிக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு இயேசுவனுடைய அன்பை சொல்லி கொடுக்க தவறாமல் இருங்க. மேலும் உங்கள் குழந்தைகளையும் கிறிஸ்துவனுடைய அன்பில் வளருங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் மனசில் போராட்டத்தோடையும் கவலையோடையும் இருக்கலாம். நாமளும் அந்த பெரியவர் போல் மற்றவங்களுடைய பாரத்தை இலகுவாக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்வோமா? டிஎல் மூடி பிரசங்கியார் பிரபலமாகிட்டார். ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த பெரியவருடைய பெயர் கூட தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அவருக்கு பிரதிபலன் பரலோகத்தில் நிச்சயமாக காத்திருக்குது. அதே போல் நீங்களும் செயல்பட்டால் உங்களுக்கும் அதுக்கான பிரதிபலன் பரலோகத்தில் கிடைச்சிடும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு 2 தீமோத்தேயு 4:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத நம்ம வாசிச்சிருக்கிறோமே. சுவிசேஷம் சொல்கிறது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறதுன்றத நம்ம மறக்க வேண்டாம். ஆமாங்க, அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்கள் மேலே நம்ம பாரப்படுவோம். நாம் பெற்ற அன்பின் செய்தியை எல்லார்கிட்டேயும் கொண்டு போய் சேர்ப்போம். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.